ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காக்கும் தெய்வம் காலையில் எபிசோடு 20, 21, 22 மூணையுமே ஒன்றா பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே யாரை காட்டுறாங்கன்னா கார்த்திகேயனை தான் காட்டுறாங்க. கார்த்திகேயன் இந்த அசுரனுக்கு வந்திருப்பான் இல்லையா, அவன்கிட்ட என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்காங்க. அவன் இத்தனை வருஷமாக நான் உனக்காக தான் காத்திருந்தேன் அப்படின்னு சொல்லவும், இப்போ அந்த இடத்துக்கு கார்த்திகை பெண்கள்லாம் ஓடி வந்துடுறாங்க. கார்த்திகேயா நீ என்கிட்ட வந்துரு அவன்கிட்டருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கார்த்திகேயனுக்கு ஒன்றும் புரியலை. யாரும்மா இவன், எதுக்கு என்னைய கொல்லணும்னு துடிக்கிறான் அப்படின்னு. இப்போ அந்த இடத்துக்கு முருகனை காப்பாற்றுறதுக்காக வேறு வழியே இல்லாமல் பார்வதி தேவி காளியாக வந்துடுறா. உடனே அம்மாட்ட காப்பாற்ற வந்த இந்த தேவி யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் பார்வதி தேவி நான் தாம்மா உன்னோட அம்மா அப்படிங்கிறாங்க. உடனே முருகனுக்கு அதிர்ச்சி ஆயிடுது. என்னது நீங்கள் என் அம்மாவா? கார்த்திகை பெண்கள் தான் என்னோட அம்மா அப்படின்றாங்க. உடனே கார்த்திகை பெண்ணை இல்லைடா நான் அம்மா இல்லை, நான் உன்னை வளர்த்தவ தான், உன்னை பெற்றது பார்வதி தேவி தான் அப்படின்றா. உடனே பார்வதி தேவி தன்னோட உருவத்தை எடுத்து எல்லா உண்மையும் தெரிய வருது முருகனுக்கு. ஆனால் முருகனால் இதை கொஞ்சம் கூட ஏற்றுக்கிறவே முடியலை. நான் கார்த்திகை உலகத்தில் கார்த்திகை பெண்களோட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவியை நிராகரிச்சுட்டு போயிடுறான். அப்போ அந்த கார்த்திகை பெண்கள் நீ அவங்களோட போ, உனக்கு அப்போ எல்லா உண்மையும் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. உடனே முருகன் கார்த்திகை உலகத்தை விட்டுட்டு கைலாயத்துக்கு போகிறாங்க. கைலாயத்துக்கு போனால் அங்கே சிவபெருமானை எல்லாரையும் பார்க்குறாங்க. பார்த்தோன்னே எல்லாமே புதுசாக தெரியுது. அங்கே இருக்க எல்லாரையும் பார்வதி தேவி அறிமுகம் பண்ணி வைக்கிறாங்க. உடனே நம்ம நந்திக்கு ஒரே சந்தோஷமாயிடுது. உடனே நந்தி கூப்பிட்டு போய் இங்கே வாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிகிட்டு இருக்காங்க. எல்லோரும் ரொம்ப ஆனந்தமாக இருக்காங்க. ஆனால் எல்லோரும் பார்க்குறவங்க பூரா விஷ்ணுவிலேருந்து எல்லோரும் பார்க்குறவங்க பூரா நம்ம லட்சியம் நிறைவேற போது, நம்ம லட்சியம் உன்னோட குறிக்கோளை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. முருகனுக்கு அது ஒன்றும் புரியலை. உடனே என்ன லட்சியம் என்ன அது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அதுக்கு சிவபெருமான் இந்த மாதிரி உன்னோட லட்சியம் அந்த தாரகாசுரனை கொல்றது தான் உன்னோட லட்சியம், அதுக்காக தான் நீ படைப்பெடுத்திருக்க அப்படின்னும். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் அமைதியாக கார்த்திகை பெண்கள் உலகத்தில் ரொம்ப சாந்தமாக வளர்ந்தவன், எனக்கு சண்டையெல்லாம் வராது, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, நான் முதல்ல இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கார்த்திகை உலகத்துக்கே வந்துடுறான். உடனே கார்த்திகை பெண்களை பார்க்குறதுக்காக இந்திரதேவனும் வந்துடுறாரு. இந்திரதேவன் இந்த மாதிரி நீ புரிஞ்சுக்கோ, நீ இதுக்காக தான் படைக்கப்பட்ட, தேவர்களை காப்பாற்றுறதுக்காக தான் நீ பிறப்பெடுத்த அப்படின்னும், அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னும். அப்போ நான் உன்னை சண்டை போட்டு இழுத்துட்டு போகிறத விட வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்திரதேவன் சண்டை போடுறாரு. அப்போ தாய்மாருக்கு ஆபத்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை தாக்க போகும்போது வேகமாக முருகன் இந்திரதேவரை தாக்கிடுறாரு. சண்டையே போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு முருகன். தாக்கின உடனே காளி வந்துடுறா. காளி வந்தோடனே நீ எதுக்கு முதல்ல இந்திரதேவரை தாக்கின அப்படின்னும், இவங்க என் அம்மாவை தாக்க வந்தாங்க. இப்போ புரியுதா, நம்மளில் ஒருத்தவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வரும்போது நம்மளோட வீரம் வெளிப்பட தான் செய்யும், கோலத்தனமாக இருக்கக்கூடாது. நம்மவர் தான் இந்த இந்திரதேவர், நான் எல்லாருமே உன்னோட சேர்ந்தவங்க தான், தேவர்கள்லாம் உன்னோட சேர்ந்தவங்க தான். இப்போ நமக்கு ஆபத்து வருது, அதுக்கு நீ உதவ மாட்டியா அப்படின்னு சொல்லுவோம். உடனே கார்த்திகை பெண்கள்லாம் உன்னை பாதுகாத்து வளர்த்தது நாங்கள் இதுக்காக தான், உன்னோட கடமையை நோக்கி பயணிக்கணும், நீ இது மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பார்வதி தேவி உனக்கு கடமையை நோக்கி பயணிக்க வழியை தான் காட்ட முடியும், ஆனால் நீ தான் அதில் பயணிக்கணும், உன்னை வற்புறுத்த நான் விரும்பலை அப்படின்றாங்க. உடனே முருகன் சரி நான் உங்களோட வரேன்னு சொல்லிடுறாரு. அங்கிட்டு பார்த்தா அரக்கர்கள்லாம் பயங்கரமாக யுத்தம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ முருகன் வரவும் இதுக்கு பயிற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காளி சொல்கிறா. சொன்னோடனே சிவன் தான் பெரிய பயிற்சி கொடுப்பாரு, அதனால் நீ சிவபெருமான்கிட்ட பயிற்சி எடுன்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட பயங்கரமாக முருகன் பயிற்சி எடுத்துகிட்ருக்காரு. இப்போ காளி தேவி முருகனை பயிற்சிக்கு தயார்படுத்திட்டு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் சிவன் சொல்கிறாரு இன்னும் தயாராகலை, இது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது, தாரகாசுரன் அழிக்கிறது மிகப்பெரிய கஷ்டம் அப்படின்னு சிவன் சொல்ல நான் எதுவும் மறந்துட்டேனா மகாதேவா அப்படின்னு பார்வதி கேட்குறாங்க. உடனே இப்போ சண்டை நடக்குது. முருகனை போட்டு வெளுத்து வாங்குறாங்க, அடின்னு அடித்து தூக்கி போட்டாங்க. இப்போ டக்குன்னு காளி வந்துட்டா. காளி முருகனை தனியாக கூட்டிகிட்டு இந்த மாதிரி உனக்கு தாயோட சக்தியை கொடுக்காம விட்டுட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஒரு அம்சத்தை அங்கம வேலா உருவாக்கி அதை முருகன்கிட்ட கொடுக்குறா. முருகன்கிட்ட கொடுத்த உடனேயுமே இப்போ முருகன் பார்வதி தேவி கொடுத்த வேலை எடுத்துகிட்டு தாரகாசுரன் முன்னாடி போய் நிற்கிறத பார்த்துட்டு என்ன எப்பயுமே அம்மா பின்னாடி போவ, இப்போ என்ன நிற்கிற அப்படின்னு தாரகாசுரன் கேலி பண்ணுறியான். உடனே முருகன் என்னட்ட இப்போ அம்மாவோட சக்தியும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேலை ஏவுறாங்க. இவன் கண்ணுக்கு பார்க்கும்போது அது வேல் மாதிரி தெரியல, அந்த காளி தேவியை பறந்து வர்ற மாதிரி தெரியுது. அப்புறம் முருகன் வீசின வேலு தாரகாசுரன் வவுத்தை கிழிச்சிட்டு வெளியே வருது. உடனே இப்போ அந்த தாரகாசுரன் கூடவே ஒரு அசுரன் இருந்தான் இல்லையா, சூரபத்மன்னு, அவன் முருகன்கிட்ட மன்னிப்பு கேட்குறான்.
இந்த மாதிரி என்னைய வந்து நீங்கள் வாகனமாக ஏற்றுக்கோங்க, நான் செய்த பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன், காளி தேவி கட்டளையிடுங்க உங்கள் மகனுக்கு அப்படின்னு. என்னால் கட்டளையெல்லாம் இட முடியாது, என்னோட மகன் எது விருப்பப்படுறானோ அதை செய்யட்டும், நான் வேணா உன்னைய மன்னிக்க சொல்லலாம், ஆனால் என்னால் வற்புறுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறா. முருகன் அப்புறம் இவன் குணத்தை புரிஞ்சுக்கிட்டு சரி நான் உன்னைய வாகனமாக ஏற்றுக்கிறேன்னு சொல்லிடுறாரு. இப்போ எல்லாரும் கைலாயத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. பார்வதி தேவி சிவபெருமானை பார்த்து இப்போ நடந்ததுக்கெல்லாம் நீங்கள் தாங்க காரணம் அப்படின்ட்டுவும், இல்லைம்மா நம்ம 2 பேரும் சேர்ந்து முயற்சித்தனால தான் அப்படி வந்துச்சு, இல்லை உங்களால் தான், நீங்கள் இல்லைன்னா எதுவுமே நடந்திருக்காதுன்னு சொல்கிறா. உடனே பார்வதிக்கு ஆணும் பெண்ணும் சமங்கிறத நிரூபிக்கணும் அப்படின்னு நந்தி தேவரை கூப்பிட்டு இந்த மாதிரி பிரிங்கி முனிவர்னு ஒரு முனிவர் வந்து என்னை நீண்ட காலம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாரு, அவரை கூட்டிகிட்டு வரையா அப்படிங்கிறாரு. உடனே நந்தி இது நான் செய்த பாக்கியம், நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ட்டு போகிறாரு. அவர் எந்த மாதிரி கேரக்டர்னால் அவருக்கு வந்து ஆணும் பெண்ணும் சமம் கிடையாது, ஆண் இல்லைன்னா பெண்ணால் இயங்கவே முடியாது, பெண்ணுக்குன்னு தனியாக சக்திகள் எதுவும் இல்லை, ஆண் இருக்கனால தான் பெண்ணால் வாழவே முடியுது அப்படின்ற மாதிரி அவரை நினச்சிட்டு இருப்பார். இப்போ அங்கே காளி தேவியை நினச்சி ஒரு யாகம் நடந்துகிட்ருக்கோம் பார்வதி தேவிக்காக. அந்த யாகத்தை தடுத்துடுறாரு, அழிக்கிறாரு. இந்த மாதிரி நீங்கள் யாரை போய் கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, என்னோட சிவபெருமானை கும்பிடுங்க, சிவன் தான் மிகச்சிறந்தவர், பார்வதியை போய் கும்பிட்றீங்க, பார்வதிக்கு ஏதோ சக்தி இருக்குதுன்னு ஒத்துக்கலாம், ஆனால் சிவன் இல்லைன்னா பார்வதிக்கு சக்தியே வந்திருக்காது, பார்வதி காளியாக கூட மாறி இருக்க மாட்டா, எல்லாத்துக்கும் காரணம் சிவன் தான், அதனால் நீங்கள் சிவனை தான் கும்பிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த ஆப்போசிட்டில் இருக்க முனிவர் வந்து என்ன ஒரு இவ்வளோ பெரிய மகான் இப்படி பேசுகிறாரு, பிரிங்கி முனிவர் ஏன் இப்படி பேசுகிறாருன்னு யோசிச்சுட்ருக்காங்க. இப்போ நந்தி தேவர் வந்துடுறாரு. நந்தி வந்து இந்த மாதிரி உங்களை சிவபெருமானை கூப்பிட்டு வர சொன்னாங்க அப்படின்னும், என்னைய நினைக்கிறாரா சிவனு, நான் எத்தனை நாள் பாக்கியம் செஞ்சுருக்கணும் இப்படி வரதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பிரிங்கி முனிவர் கைலாயத்துக்கு வந்த உடனே இந்த கைலாயத்திலேயே நான் இருக்கணும்னு ஆசையாக இருக்குதுன்னு நந்திகிட்ட சொல்லவும், நந்தி வந்து அதுக்கு தாயார் சம்மதம் இருந்தால் நீங்கள் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. தாயாரா யார் அது அப்படின்னு பார்த்தா, இப்போ பார்வதி தேவி வந்து பிரிங்கி முனிவரை வணங்குறாங்க, வணங்கி வரவேற்கிறாங்க. ஆனால் பிரிங்கி முனிவருக்கு பார்வதியை பார்த்தோன்னே சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இதோட இந்த எபிசோடு முடியுது. உங்களுக்கு இது மாதிரி 3 எபிசோடை ஒன்றா போடுறது பிடிச்சிருக்கா, இல்லை ஒன்று தனித்தனியாக விளக்கமாக சொல்லவான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி ஒன்று தனியாக சொன்னீங்கன்னா நிறைய ஸ்பீச் தான் நிறைய வருது, அதில் பேசிகிட்டே இருக்காங்க ரொம்ப நேரம், அதனால தான் சுருக்கி நான் உங்களுக்கு கதையை மட்டும் எடுத்து சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் கொரியன் ட்ராமாவும் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் போய் பாருங்கள், அதுக்கும் எனக்கு ஆதரவு கொடுங்க. சின்ன லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், நீங்கள் போடுற ஒரு லைக்கும் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, பாய்.